ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 சொல்றாரு 13. அதெல்லாம் நான் கூப்பிடும் போது அவர்கள் எப்படி கேளாத போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிடும் போதும் நான் கேட்காத பண்றாரு. இப்போ இந்த 7ஆம் மாசத்துக்கு அடுத்த உபவாசத்தை இஸ்ரவேல் ஜனங்க நியமிக்கும் போது ஆலயம் கட்டப்படணும், ஆத்து மக்கள் ஆண்டவரை துதிக்கணும்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் முன்னால நிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்த்தாரு. அதுல சொல்லப்பட்டிருக்குது, அதே அதிகாரம் 7:5 சொல்லப்பட்டிருக்குது, 7ஆம் மாதம் உபவாசம் பண்ணி துக்கித்து கொண்ட போது நீங்க எனக்கென்று உபவாசம் பண்ணீங்களா? 7ஆம் மாதம் உபவாசம் பண்ணி துக்கித்து கொண்ட போது நீங்கள் எனக்கென்று உபவாசம் பண்ணீங்களான்றார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பல கூட்ட ஜனங்கள் தான் குடும்பத்துக்காக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சபைக்காக இருக்கிறவங்க இல்ல, தேசத்துக்காக இருக்கிறவங்க இல்ல. வெளிநாட்டில் நடக்கிற போரெல்லாம் கூட கத்த தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக உபவாசம் போடுறவங்க இல்ல. அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பல நாடு பார்க்குது. சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க பார்த்துனுக்குறாங்க, மலேசியாவில் இருக்கிறவங்க பார்த்துனுக்குறாங்க, இலங்கையில் இருக்கிறவங்க பார்த்துனுக்குறாங்க, ஏமன்ல இருக்கிறவங்க பார்த்துனுக்குறாங்க. பல பல நாடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துனுக்குறாங்க. உண்மையாவே நம்ம உலக நாட்டுக்கெல்லாம் நம்ம செபிக்கணும். உலகத்தில் வர போரெல்லாம் தடுத்து நிறுத்தணும். உலகத்துல மக்களுக்கு வர வியாதிலாம் தடுத்து நிறுத்தணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்தெந்த நாட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமா எழும்புற காரியத்தெல்லாம் கர்த்தர் அகற்றி போடணும். உண்மையா நம்ம சொன்ன கர்த்தர் கேட்பார். இங்க 7 இன்னைக்கு பாருங்க, 7ஆம் மாசம் உபவாசம். பைபிள்ல எழுதப்பட்டதை தான் இன்னைக்கு நாங்க செய்தா கர்த்தர் ஒரு அற்புதம் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இதுல ஒரு 5 பேர் 6 பேர் தான் அந்த கூட்டத்திலேயே நிக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாரு. நம்ம உண்மையாவே ஆண்டவருக்காக நிக்கிற யாரையும் ஆண்டவர் கைவிட மாட்டாரு. அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா சகரியா 8ஆம் அதிகாரத்தில் அதே மீண்டும் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 19 கீழே 19 சொல்லப்பட்டிருக்குது அந்த வசனம். 4ஆம் மாசம் உபவாசம், 5ஆம் மாசம் உபவாசம், 7ஆம் மாசம் உபவாசம், 10ஆம் மாசம் உபவாசம். யூதர்களுடைய வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நல்ல பண்டிகையா மாறி போகும் அப்படின்றாரு. உண்மையாவே இந்த உபவாசம் போடுறவங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன துக்கங்கள், துயரங்கள், வேதனையோட நீங்க அதுல வந்து அப்படி கலந்துட்டு போறீங்களா, கட்டாயமா அது முடிவில் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருவார், பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். நீங்க அதை பார்ப்பீங்க. நல்ல பண்டிகையா மாறி போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் நேசிங்க என்று சேனைகள் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. உண்மையா மகிழ்ச்சியை கர்த்தர் தருவாரு, சந்தோஷத்தை தருவாரு, நல்ல பண்டிகை கர்த்தர் கொண்டாட வைப்பாரு. அது கீழே சொல்லப்பட்டிருக்குது. ஒரு அந்த அதிகாரத்திலேயே 20 இன்னும் ஜனங்கள் அநேக பட்டணத்திலிருந்து குடிகளிலிருந்து வருவார்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்றார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகள் இடத்துக்கு போய் நாம் கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுவோம், சேனைகள் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் என்று நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமா. அதனால்தான் இப்போ இந்த கூட்டத்தை, இந்த உபவாச ஜபத்தை 24ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு அதை முடிக்கிறோம்.
அல்லேலூயா. ஆமா, இது ஒரு பண்டிகையா கொண்டாடலாம் நாங்க நினைக்கிறோம். கர்த்தர் செய்வாரு. கர்த்தரை நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா கூட ஜெபம் இருக்குது, பணம் இல்லைன்னா கூட விசுவாசம் இருக்குது. விசுவாசமும் ஜெபமும் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே செய்வார். எல்லாம் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, அந்த 7ஆம் மாசம்ன்றது அந்த பைபிள் சொல்லுது 23ஆம் தேதி, 7ஆம் மாசம் 23ஆம் தேதி இருக்குது. அவங்க துதிச்சுட்டு போற இடம் 2 நாள் ஆகும். 7ஆம் அதிகாரத்தில் அங்க எழுதப்பட்டிருக்குது, 7:3 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தாங்கன்னு, அவரை துதிக்கிறாங்க அந்த வசனத்தில். அதே 10 பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் 23ஆம் தேதியில தங்கள் கூடாரத்துக்கு போக ஜனங்கள் விடை பெற்று கொண்டார்கள். 23ஆம் தேதி இந்த 21 நாள் ஜாபம் 23ஆம் தேதி முடியுது. ஜெபிக்க முடியல, கஷ்டமா இருக்குது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி தெரியும்னா அவரை தேடினா தான் தெரியும். நம்ம அவங்கவுங்க வீட்டில் தேடுவோம், அது வேற. ஆனா சபைக்குன்னு தேட கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தரணும். அங்க பைபிள் சொல்லுது, சாலமோன் எல்லாரையும் கூப்பிட்டு கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கும் போது அந்த பைபிள் சொல்லுது, வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து அந்த பலியை பட்சித்ததுன்னு எழுதப்பட்டது. அந்த ஆலயம் முழுவதும் மகிமையால நிறைஞ்சிருந்தது. உங்களை கூட கர்த்தர் மகிமையால நிரப்புவார். இந்த 21 நாள் ஜெபம் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்காத ஏனோ தானே கூட இருக்கலாம், உங்களை ஜெபிக்க வைப்பாரு, உங்களை துதிக்க வைப்பாரு. நீங்க பின்மாற்றத்துக்குரியவங்களா இருந்துக்கின கடவுளுடைய பிள்ளைகளை போல காட்டலாம். அவர் யாருன்றது இந்த 21 நாள் காட்டுவார், கட்டாயமா காட்டுவார். என்கிட்ட பேசினார், நேத்து பேசினார், புதிய ஆத்துமக்களை நான் இந்த இடத்துக்கு கொண்டு வருவேன். இந்த அமாவாசை நாட்கள் இந்த இடங்கள் நிரம்பும், புதிய புதிய மக்களை நான் எழுப்புவேன், இந்த இடத்துல கொண்டு வருவேன், ஜெபிக்கிறவங்களை கொண்டு வருவேன், கொடுக்கிறவங்களை கொண்டு வருவேன், ஆத்தும ஆதாயப்படுத்துறவங்களை நான் கொண்டு வருவேன். நேத்து என்கிட்ட பேசினார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம வீட்டுல தான், நம்ம ஜபத்துல தான் நம்ம ஒருமனப்பட முடியல, இங்கதான் நம்ம ஒருமனப்படலாமா? உண்மையா நம்ம வீட்டுல ஒரு வியாதி வரும்போது, கஷ்டம் வரும்போது எப்படி நம்ம ஆண்டவரை தேடுவோமோ அது போல ஒரு இடத்துக்காக நம்ம தேடணும். கட்டாயமா இடம் தேவை, ஜனம் தேவை. இங்க போன ஜனத்தை பார்க்கலாம் இரட்டிப்பான மக்களை கர்த்தர் தர போறார். உண்மையா 100 கணக்கான மக்கள் நம்மள இந்த இடத்துல உட்கார்றதுக்கு இடமே இல்லாத வெளியே நிக்கிற அளவுக்கு ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரும். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக, அவர் நமக்காக ரத்தம் சிந்தனால்தான். எதுக்காக நம்ம ஊழியம் செய்யறோம், எதுக்காக ஆராதனை நடத்துறோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் மட்டும் நம்மளுக்காக ரத்தம் சிந்தாத இருந்தான் நம்ம அவர் பிள்ளைகளா நிக்கவே முடியாது. அல்லேலூயா. நான் பார்த்தேன், காயில பார்த்தேன், என் முன்னால் அவர் வந்து நிக்கிறத பார்த்தேன். நம்ம கூட அவர் முன்னால் நிற்கும் போது நம்ம முன்னால் அவர் நிற்பார். அல்லேலூயா. நீ அவர் முன்னால என்னன்னா அவர் உன் முன்னால நிற்பார். நீ அவர் முன்னால நிக்காத போனா அவர் உன் முன்னால அவர் நிக்க மாட்டார். இன்னைக்கு காயில காத்த நான் பார்த்தேன், மோசே அருகில் அவர் நின்றார். சீனா மலையிலிருந்து இறங்கி, மேகத்திலிருந்து இறங்கி மோசேக்கு முன்பாக வந்து நின்றார்னு யாத்திராகம் 34:5 எழுதப்பட்டிருக்குது. மோசே அதிகாலையிலே அவர் சமூகத்தில் வந்து நிற்கும் போது, தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் போது தேவன் அவருக்கு முன்பாக வந்து நின்றார். எதுக்காக நின்றாரு? அதிசயத்தை செய்ய நின்றார். எதுக்காக நின்றாரு?
அவரை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்ய நின்னாரு. நீ காலையில கூட உங்களுக்கு அதிசயத்தை செய்ய இந்த இடத்துல வந்து நின்னுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே பலியானி சிலுவையிலே எனக்கு ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் அவருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு திருப்பந்தியில நம்ம பங்கு பெற போறோம். இயேசுவின் ரத்தம் நம்மளை கழுவணும், நம்ம கண்ணை கழுவணும், நம்ம இருதயங்களை இயேசு ரத்தம் கழுவணும். நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தம் கழுவணும். பரிசுத்தமாகிற ரத்தம் நம்மளை கழுவணும். பரிசுத்தமான ரத்தம் நம்மளை கழுவணும். திருப்பந்தி ஆராதனையில உண்மையாவே நம்ம ஏனோ தானன் வந்து போவோ கூட ஒரு நிமிஷம் உங்க வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே உங்க ரத்தம் என்ன கழுவணும். இன்னைக்கு என்ன பரிசுத்தத்தோட நான் உன் முன்னால நிறுத்துறேன். பரிசுத்தத்தோட என்ன உன் முன்னால நிறுத்துறேன். எனக்குள்ள உம்முடைய ரத்தம் தேவை. பரிசுத்தமாக்குற ரத்தம் தேவை. சுகமாக்குற சரீரம் தேவை. சோத்ரம் 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 சோத்ரம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடந்திடுவோம். சோதரிகிறோம் சோதரிகிறோம். பாட்டு பாடலாம். அந்த மயாவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ள. அந்த மயாவி அணுகுவதில்லை, அன்பிலாவி எனக்குள்ள. நான் அகற்றிவிட்டேன் கசப்புதலே, அன்பிலாவி எனக்குள்ள. நான் அகற்றிவிட்டேன் கசப்புதலே. வல்லமையின் ஆவியான
ஆமென் ஹalleluya ஆவியில பேசு. ஹalleluya ரகபபபபபபபப ஓ ரகதரமா நீ நம நிக்கனம மோசேயின் தேவன் எங்கே கையை நீட்டினாரே, கடலை பிளந்தாரே கையை நீட்டினாரே கடலை பிளந்தாரே பார்வனையும் அவன் சேனையும் கடலில் கவுத்தாரே பார்வனையும் அவன் சேனையும் கடலில் கவுத்தாரே மோசேயின் தேவன் எங்கே மோசேயின் தேவன் எங்கே எலியாவின் தேவன் எங்கே எலிசாவின் தேவன் எங்கே தண்ணீரை அடிச்சானே, ரெண்டாக்கிழந்தது தண்ணீரை அடித்தானே ரெண்டாக்கிழந்தது அக்கறைக்கு எலியா போனானே இக்கரைக்கு எலிசா போனானே எலியாவின் தேவன் எங்கே எலிசாவின் தேவன் எங்கே தாவீதின் தேவன் எங்கே தாவீதின் தேவன் எங்கே கல்லை எடுத்தானே கவனில் போட்டானே கல்லை எடுத்தானே கவனில் போட்டானே கோலியாத்தின் தலையை உடைத்தானே கோலியாத்தின் தலையை உடைத்தானே தாவீதின் தேவன் எங்கே தாவீதின் தேவன் எங்கே யோசேப்பின் தேவன் எங்கே யோசேப்பின் தேவன் எங்கே போர்த்திப மனைவியோ கையை பிடித்தாலே பாவத்தை விட்டு விலகி ஓடினானே பாரும் முன்னே தேவன் அவனை திருத்தினாரே பாவத்தை விட்டு விலகி ஓடினானே பாரும் முன்னே தேவன் அவனை உயர்த்தினாரே யோசேப்பின் தேவன் எங்கே யோசேப்பின் தேவன் எங்கே யோசேப்பின் தேவன் எங்கே யோசேப்பின் தேவன் எங்கே யோசுவாவின் தேவன் எங்கே யோசுவாவின் தேவன் எங்கே எக்காலம் ஊதினானே, ஏழு முறை சுத்தினாரே எக்காலம் ஊதினாரே ஏழு முறை சுத்தினாரே எரிகோ கோட்டை தகர்த்து போட்டாரே எரிகோ மதுரை தகர்த்து போட்டாரே யோசுவாவின் தேவன் எங்கே யோசுவாவின் தேவன் எங்கே மோசேயின் தேவன்
அவர் இங்க வந்திருக்கிறார். மோசேயை கைவிடாத தெய்வம் நம்மளையும் கைவிடாத அந்த 7 மாதங்கள் கிருபையா இரக்கமா கத்த நம்மளை நடத்திருக்கிறார். உண்மையாவே நம்ம கத்தருக்கு நன்றி உள்ளவங்களா காணப்படணும். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனைகள் நம்மள இல்லாதபடியே ஆகிட்டு இருக்கோம். அவருடைய சுத்த கிருபை தான். கர்த்தாவே இந்த காலையில இந்த ஆராதனையை கொடுத்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இப்போது வந்திருக்கிற பாஸ்டர் கூட உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தா பாஸ்டர் முழுவதும் நீங்க மறைத்து எங்களோட நீங்க பேசணும். திருப்பந்தி ஆராதனையில எங்க மத்தியில நீங்க வந்து உங்க நாமத்தை அப்பா அவர் மூலியமா எங்களோட நீங்க என்ன பேச விரும்புறீங்களோ அதை நீங்க பேசணும். குறிப்பா பேச உங்களுடைய வார்த்தையை நாங்க கேட்கும் போது அதை கவனிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் கூட நாங்க ஒரு பக்கம் மூட்டை கட்டி அதை ஓரம் தள்ள தேவனை என்ன நீ பேச விரும்புறியோ அதை கவனிக்க எனக்கு அந்த கிருபையை தாங்க. முழுவதும் உங்களுடைய கரத்துல பாஸ்டர் அம்மாவும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். அவங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்த சுகத்துக்கும் பலத்துக்கும் நன்றி. ரூபஸ் பாஸ்டருக்கு இன்னும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுக்கணும். அம்மாவுக்கு இன்னும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து அவங்க மூலியமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம பெரிய சபை பாஸ்டர் சார்பில் பல இடங்கள் இன்னைக்கு கட்டப்பட்டு வருது. இன்னும் கூட கர்த்தாவை ஆலயங்களை கட்ட, இன்னும் கூட ஆலயத்தை திடப்படுத்த அவருக்கு இன்னும் நல்ல வெளிப்பாடும் தரிசனத்தையும் தந்து உடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்ற கிருபை இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. எல்லாம் உட்காருமா ஆமென் சொல்லுங்க. உண்மையா இது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அவங்க சபையை தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற நம்ம பாஸ்டர் காலைப்பையா கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நம்ம பாஸ்டர் தான் பாஸ்டர் அமைச்சிருக்கிறாங்க. அது இல்லாத சபையை திடப்படுத்துறவங்க சில வருஷத்துக்கு முன்ன இந்த சபை இன்னைக்கு கட்டப்பட்டு இது நிலைத்திருக்கிறதுக்கு காரணம் பாஸ்டர் ரூபஸ் பாஸ்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சபை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல சபையை ஊழியக்காரங்க விட்டு விலகி போயிருந்தா கூட அவங்கள ஆண்டவர் பக்கமாக பிடிச்சி சேர்த்து சபையில் சேர்த்து அவங்கள திடப்படுத்தி இது வரைக்கும் நடத்துகிறாங்க. கைத்தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுமா. நிறைய சொல்ல முடியல, நிறைய காரியம் கத்தருக்காக செய்கிறாங்க. உண்மையாக நம்ம பாஸ்டர் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகுது. அவங்களுக்குலாம் பெரிய சபையில் பார்த்துக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு மத்திரை கடந்து வந்து கர்த்தரை ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு நல்ல நேரத்தை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்தி ஊழியம் செய்ய முடிய அழைப்பு கொடுத்த அருமையான பாஸ்டர் ராஜேந்திரன் ஒரு மனைவி சபை மக்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சில காலங்களாக அவர் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருந்தார். நானும் ஜெபிப்பொருள் எல்லா ஆண்டோட கிருபையினாலே எல்லா கிளை சபைகளுக்கும் நான் பொறுப்பாக இருக்கிறபடியினாலே அநேக கிளை சபைகளுக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியாத கர்த்தர் உதவி செய்திருக்கின்றார். ஏசி ஊழியம் மாத்திரமில்லாதபடிக்கு மற்ற டினாமினேஷனும் இந்தியா முழுவதும் ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே ஊழியம் செய்ய முடியாத உதவி செய்திருக்கின்றார். இந்த மாதம் ஊழியர் ஐக்கியத்தில் அவரும் ஒரு மனைவியாக வந்து 3வது வாரம் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். பார்க்குற சில பேருக்கு தெரியுது. ஓகே, என் பேர் ரூஃபஸ் தேவதாஸ். என்ன பேருங்க? ரூஃபஸ் தேவதாஸ் இல்லைங்களா? எனக்கு ஒரு மனைவி உண்டு, வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேர் இன்பம் ரஜினி. அவர்கள் SBOA மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே ஆங்கில டிபார்ட்மெண்ட்டு, அவர்கள் இடத்து டிபார்ட்மெண்ட்டாக 34 ஆண்டுகள் அவர்கள் பணிபுரிந்து 2017ஆம் ஆண்டு அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு என்னோடு கூட அவர்கள் ஊழியத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபையை சேர்ந்தவன். 1963ஆம் ஆண்டிலிருந்து அந்த சபையிலே நான் இருக்கிறவன். 1977ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி பாஸ்டர் சுந்தரம் அவர்களால் நான் தேவனோடு கூட ஞானஸ்தானம் மூலமாக உடன்படிக்கை செய்யப்பட்டேன். ஹல்லேலூயா. 90ஆம் ஆண்டில் தேவ அழைப்பை பெற்று நான் ஊழியத்தை செய்ய தொடங்கினேன். பாஸ்டர் ராஜன் சொன்ன மாதிரி நான் ஒரு வழக்கறிஞராக இருந்தேன். சென்னை உயர்நீதிமன்றத்திலே சிவில் வழக்கறிஞராக நான் இருந்தேன். 81ஆம் ஆண்டிலிருந்து நான் இருந்தேன்.
அப்படி இருக்கும்போது 90ஆம் ஆண்டு தெய்வ அழைப்பு வந்தது. அப்படியே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். 98ஆம் ஆண்டு முழு நேர ஊழியத்துக்காக தேவன் வரும்படியாக என்னை அழைத்தார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தலைமை சபையில் இருந்து அல்லேலூயா. பாஸ்டர் சாம் சுந்தர் சொன்னார், அண்டு நீங்கள் எங்களுக்குரியவர்கள், நீங்கள் எங்களுக்குரியவர், உங்கள் ஊழியம் இங்கே தான் அப்படின்னு சொன்னார். அன்றிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த சபைக்குட்பட்டு நான் கர்த்தரை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க கர்த்தர் நல்லவர்? கர்த்தர் நல்லவரா? ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் நல்லவர்னு சொல்லும்போது ஒருத்தன் இருக்கிறான், அவன் சொல்லுவான் நானும் நல்லவன், காலத்தை தூக்கி காட்டுவான். அவனை தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் யோசிக்கிறேன் யார் அவன் சொல்லிட்டு. அவன் தான் பிசாசு இல்லைங்களா? நீங்கள் கர்த்தர் இயேசு நல்லவன் சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவான்? நானும் நல்லவன் சொல்லுவான். நீங்கள் என்ன சொல்லணும்? இயேசு நல்லவர். மறுபடியும் என்ன சொல்லணும்? பிசாசு கெட்டவன் சொல்லணும். கெட்டவன். இயேசு நல்லவர், பிசாசு கெட்டவன். கெட்டவன் இல்லைங்களா? ஆமாம். இந்த நேரத்துக்காக நான் ஜெபசந்தியோடு கூட இருந்தபோது தேவ ஆவியானவர்கள் என் உள்ளத்தில் வைக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நான் வேகமாக உங்கள் மத்தியிலே பேசிவிட்டு கடந்து செல்ல வாஞ்சிக்கின்றேன். நீங்கள் கொண்டு கவனிங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என் செய்தி கர்த்தர் கிருபையினால் வேதத்திற்குட்பட்டு தான் இருக்கும். வேதத்தை விட்டு வெளியே போய் பேசுவதற்கு எனக்கு அப்படிப்பட்ட எனக்கு கிருபை எனக்கு இல்லைங்களா? நிறைய பேர் கதைகள்லாம் சொல்லுவாங்க, எனக்கு கதையும் தெரியாது, கதை சொல்லவும் தெரியாது. அல்லேலூயா. எனவே நீங்கள் வேதத்தை, என் செய்தியை நீங்கள் கேட்டு புரிந்து அவங்க உங்கள் வாழ்க்கையின் அம்சமாக மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் என் செய்தியை கேட்பதற்கு நீங்கள் நல்ல வேதத்தை வாசிக்கணும். வாசித்த செய்தி புரியும். இருந்தாலும் நீங்கள் கவனிங்க, நீங்கள் புரியும் விதத்தில் பேசும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு வினாடி கண்களை மூடி தேவ ஆவியான மத்தியில் ஊழியம் செய்யும்படியாக நம்ம அர்ப்பணித்து ஜெபம் செய்வோமா? மனுஷனுடைய வார்த்தையினால் எந்த நன்மையும் உண்டாகாது. பேசுகிறது ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியான காலை நேரத்தில் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும். எனவே எல்லோரும் ஆவியானவரை நீ எங்களோடு பேசும் என்று சொல்லி நாம் ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. மறுபடியும் உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியார் மூலமாக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் திரையக தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான மாலை ஆராதனை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்த உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கி தெரிந்து கொண்ட மரியாதை போல உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். பேசுகிற ஆவியானவர் எங்களோடு பேசு, எங்களோடு பேசு. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று 100க்கு அதிபதி சொன்னபோது, ஒரு வார்த்தை சொன்னபோது
அவன் வீட்டிலே ஒரு பெரிய விடுதலை ஏற்படுத்தப்பட்டது போல என்ற நாளிலே கர்த்தாவே, உம்முடைய மக்கள் எந்தெந்த விதங்களில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. அவர்கள் சாபத்தினாலே கட்டப்பட்டு இருக்கலாம், பிசாசினாலே கட்டப்பட்டு இருக்கலாம், வியாதியினாலும் தரித்திரத்தினாலும் துக்கங்களினாலும் வேதனைகளாலும் கட்டப்பட்டு இருக்கலாம். கப்பா, எப்படிப்பட்ட கட்டாக இருந்தாலும் கட்டுகளை அவிழ்த்து விடுவிக்கின்ற தேவன் இந்த நாளிலேயே இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இவர்கள் வாழ்க்கையில் எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்பட்டு விடுதலை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வார்த்தை கேட்கும் போதே இப்படி விடுதலை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. உடைய வார்த்தை வரும்போதே இந்த வல்லமை ஊடுருவி பாயட்டும் கர்த்தாவே. கிருபையின் வார்த்தைகள் இறங்கட்டும் ஐயா. அபிஷேகத்தின் வார்த்தைகள் புறப்பட்டு வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே அடினுக்கு வேண்டிய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வேகமாக செய்திக்குள்ளே கடந்து போகலாம். மறுபடியும் லூக்கா மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாருங்கள். நான் வாசிக்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபமே. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இல்லைங்க. இங்கே அன்பான் தேவஜமே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாயில் புறப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் தன் ஜீவன் இது போட்டிருக்கிறது. இன்னொரு சுவிசேஷத்தில் அவன் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன. இந்த வார்த்தையின் கடைசி வார்த்தை இந்த நேரத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. அவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன, லாபம் என்ன. அன்பான தேவஜனுடைய லைஃப் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி என்ற தலைப்பிலே லாபகரமான வாழ்க்கை இல்லைன்னா லாபமான வாழ்க்கை என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை பேசியிருக்கேன். லைஃப் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி, லாபகரமான வாழ்க்கை இல்லைங்களா. எது லாபம், எது லாபகரமான வாழ்க்கை என்று இந்த காலையில் நான் பேச இருக்கிறேன். இங்கே அன்பான தேவஜமே, ஆண்டவர் சொல்ல, நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக்கொள்ளு, லாபப்படுத்திக்கொள்ளு, ஆனால் நீ உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்ட, அது லாபமான வாழ்க்கை இல்லை, அது நஷ்டமான வாழ்க்கை, நஷ்டமான வாழ்க்கை. அன்பா வந்து அப்போ எது லாபகமான வாழ்க்கை சொன்னால் உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதல்ல, ஆத்மாவை, நம்முடைய ஜீவனை அன்பான் தேவஜன்மையை ஆதாயப்படுத்துவது தான் லாபகரமான வாழ்க்கை. இது குறித்து அப்போஸ்தலர் பவுல் அழகாக அன்பான் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் உங்கள் முன்பாக வைத்துவிட்டு கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 3ஆம் நிருபத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம், அங்கே அன்பான் 7ஆம் வசனமும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 19ஆம் வசனம், 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாம் நீங்கள் பைபிளை திறந்து பார்த்தா போதும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன், நஷ்டம் என்று எண்ணினேன். 11ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது அழகாக சொல்ல, எது லாபம், எது லாபம். அன்பான உலகத்திலே என் படிப்பு, பவுல் பெற்ற படித்தவர், அவர் அதிகமாக படித்தவர், அவர் நல்ல செல்வந்தர், அவர் அதிகாரத்துக்குட்பட்டவர், கீர்த்தி புகழ்ச்சி எல்லாம் பவுலுக்கு இருக்கிறது, நல்ல ஞானம் உள்ளவர். அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் ரீதியாக பூமி கருத்தவைகள் எல்லாம் எனக்கு இருக்கிறது, அவையெல்லாம் எனக்கு லாபம் அல்ல, அது நஷ்டம், அது குப்பை
குப்பையாக எண்ணுகிறேன். எது லாபம் என்று சொன்னால் பவுல் சொல்றாரு, அன்பான் தேவஜனமே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், நாமோ நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது. பரலோகத்திலே ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்று நாத்தனா அன்பான் தேவஜனமே, அந்த பரலோகத்தை ஒரு வாழ்க்கை ஒருவர் பரலோகத்தின் வாழ்க்கையை இழந்து போவார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஜீவனை ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறவர்கள். எதை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும்? இந்த பூமியில் வாழ்கிறோம், இந்த பூமியை ஆதாயப்படுத்துவதல்ல, நம்ம குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அதை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் லாபமான வாழ்க்கை. எது லாபகரமான வாழ்க்கை? பூமியிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இது வரைக்கும் வாழ்ந்து விட்டோம். எனக்கு 68 வயது நடந்து கொண்டு இருக்கின்றது. அன்பான் தேவஜனமே, இன்னும் எவ்வளோ காலம் இருக்கும் நமக்கு தெரியாது. அப்போ இருக்கிற காலங்களில் நம் பூமியில் என்னத்தை சுதந்திரித்தேன், அது லாபமா? என் படிப்பு எனக்கு லாபமா? நான் ப்ரொஃபஷனலாக 20 ஆண்டுகள் இருந்தேன், அது லாபமா? அதனால் ஏற்படுத்தப்பட்ட ஐஸ்வர்யம் லாபமா? அன்பா மனைவி, குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாம் லாபமா? இதெல்லாம் பூமிக்கு அடுத்தவைகள். இவைகள் லாபம் அல்ல. நாம் இந்த பூமியில் நித்தமும் நிரந்தரமாக இருப்பதில்லை. நாம் இந்த பூமி விட்டு போகும்போது எதுவும் நம்முடைய கூட வருவதில்லை. அது எது வருகிறது என்று சொன்னால் பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு கிரியைகள் நம்முடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நமக்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. அப்போ பூமியிலே இருக்கும்போது நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பவுல் சொல்றாரு, கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நடக்கணும். மேலானவைகள் நம்முடைய சிந்தையெல்லாம் என்ன இருக்குன்னா, பூமிக்குரியவன், பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், ஆனால் பூமி எனக்கு சொந்தம் அல்ல, என் குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிற. எத்தனை பேருக்கு பரலோகம் ஆசை? பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? பரலோகம் இருக்குதா? எத்தனை பேர் நம்புறீங்க பரலோகம் இருக்குதான்ட்டு? சொல்லுங்களேன் பார்க்கலாம், பரலோகம் இருக்குதா இல்லையா? நீங்கள் சொல்கிற பார்த்தா எனக்கு சந்தேகம் வந்தது. ஹல்லேலூயா. பரலோகம் இருக்கிறது. பரலோகம் இருக்கிறது. நரகம் இருக்கிறதா? நரகமும் இருக்குது, பரலோகமும் இருக்குது. பரலோகம் இருந்தால் நரகம், நன்மை இருந்தால் தீமை இருக்குமா? இருக்கும் இல்லைங்களா? தேவன் என்று சொன்னால் பிசாசு இருப்பானா? இருப்பான் இல்லைங்களா? இருக்கிறான். அதே போல் பரலோகம் என்று சொன்னால் பாதாளமும் இருக்குது. பாதாளம் இருக்குது. அன்பான் தேவஜன, பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். சீக்கிரத்தில் இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்து போகிறது. ஒரு பக்கத்தில் நம்முடைய வாழ்க்கை முடியலாம், இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கலாம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் துரிதமாக இருக்கிறது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் ஒரு பக்கம் வருகை இருந்தால் கூட நாம் எவ்வளோ காலம் இருக்க போகிறோம்? நாளைக்கு நான் உயிரோடு கூட இருப்பேன் என்று சொல்லி தைரியமாக சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன் அப்படி சொல்கிறவங்க தைரியமாக சொல்கிறவங்க மாற்ற கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் யோசிக்கிறீங்களே, நாளைக்கு உயிரோடு இருப்பேனான்ட்டு சொல்ல முடியாது. நல்லா தான் படுக்க போகிறான், காலையில் எழும்புவதில்லை. அதுதான் மனுஷ வாழ்க்கை. 6லையும் சாவு வரும், அன்பான் தேவஜம் 100லையும் சாவு வரும். எப்போவும் வரும், எப்போது வரும். அப்போ ஒன்று ஆண்டவர் சந்திக்கும் போது, இல்லைன்னா என் வாழ்க்கை முடிவு ஏற்படும் போது, ரெண்டில் எது நடக்குதோ அது நடக்கும்போது நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? நான் லாபமுள்ள வாழ்க்கை, லாபகரமான வாழ்க்கையுடையவனாக இருக்க வேண்டும். அவன் யார்? அந்த குடியிருப்பை சுந்தரித்துக் கொள்வேன், பரலோகத்தை சுந்தரித்துக் கொள்வேன். அப்போ பரலோகத்தை சுந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் பூமியில் எப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவர்கள் என்பதை நான் இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லி முடிக்க வாஞ்சிக்கின்றேன். தூங்குறவங்க வரலே சொல்ல பார்க்கலாம். வெரி குட். நான் பாஸ்டர் சாம்சன் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவன். அவரோட கூட பல இடங்களில் ஊழியத்துக்கு காரியங்களை போகிறவன். அவர் நல்லா பிரசங்கம் பண்ணி. எத்தனை பேருக்கு பாஸ்டர் சாம்சன் தெரியும்? நிறைய பேர் எல்லாம் அங்கே தான் வந்திருக்கீங்க பிடிக்குது. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அப்போ அன்பான் தேவஜமே அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பார். திடீர்னு தூங்குறவங்க அலையிலையா சொல்லுங்க அப்படின்னா, நான் தலைமை சபை சொல்ல, நீங்களாம் நல்லவங்க விழிச்சிருக்கீங்க, அங்கே தூங்குவாங்க. அலையிலையா தூங்குவாங்க. இப்பயும் தூங்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அலையிலையா இல்லைங்களா? நீங்களும் ரொம்ப நல்லவங்க விழித்திருக்க கத்தவங்களை ஆசிரியப்பார்கள். நல்ல கவனிங்க. அப்போ லாபமான வாழ்க்கையே இந்த பூமிக்குரியவர்களை ஏற்படுத்திக் கொள்வது லாபமான வாழ்க்கை அல்ல, பரலோகத்தை சுதந்திரிப்பது தான் லாபமான வாழ்க்கை. அப்போ பரலோகத்தை சுதந்திரிக்கின்றவர்களாக இருக்கணும்னா நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவர்களாக இருக்கணும் என்பதை பவுல் இங்கே இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்ல ஒரு 3 காரியங்களை நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கின்றேன். நீங்கள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும்
நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். பவுல் சொல்றார், பூமியிலே எனக்கு எல்லாம் இருக்குது, அதெல்லாம் மேன்மை இல்லை, அதெல்லாம் எனக்கு லாபம் இல்லை. ஏன் அதெல்லாம் லாபம் இல்லை, அதெல்லாம் நஷ்டமாக இருக்குன்னா எது லாபம்? பவுல் சொல்கிறாரு, அன்பான் தேவஜிமே, என் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவு தான் லாபம். லாபமான வாழ்க்கை என் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசுவை அறிகிற அறிவு இருக்குது, அதுதான் லாபமான வாழ்க்கை. லாபம் எது? இந்த பூமியை சுதந்திரிப்பதல்ல, பரலோகத்தை சுதந்திரிப்பது. அப்போ பரலோகத்தை சுதந்திரிக்கின்ற அந்த லாபகரமான வாழ்க்கை பூமியிலே எனக்கு உண்டாக வேண்டும் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவர்கள் தேவனை அறிகிற அறிவுடையவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? தேவனை அறிகிற அறிவு. நமக்கு இந்த பூமியிலே அன்பா அந்த எந்த அறிவு முக்கியம் என்று சொன்னால், நம் பூமிக்கு அடுத்தவைகளே கவனித்து கொண்டு இருக்கிறோம். குழந்தை பிறக்கும்போது உடனே என்ன பண்ணுறோம்? அந்த குழந்தை வந்து ஒரு 3 வயதுக்கிட்ட வரும்போது, இது நல்ல ஸ்கூலு, இது அற்புதமான ஸ்கூலு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலில் போய் அதில் சேர்த்து அந்த பிள்ளை படிப்பதற்கு என்னென்னமோ சொல்லி படிப்புக்கு அத்தனை முக்கியம் கொடுத்து பிரயாசம் பண்ணி அப்படியே படிக்க வைக்கணும். நல்லது தான், பூமியில் படிப்பு அவசியம். அல்லையா? இப்போல்லாம் ரொம்ப காம்படேட்டிவ் வேர்ல்டு. எந்த அளவுக்கு நீங்கள் பிள்ளைகள் படிக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் நல்ல வாழ்க்கை வர முடியும். ஆனால் படிப்பு ரொம்ப அவசியம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த அறிவு தேவைன்னா, என் ஆண்டவராக இயேசுவை அறிகிற அறிவு. ஆண்டவரை இயேசுவை அறிகிற அறிவு, அந்த அறிவு ரொம்ப அவசியம். அந்த அறிவு ரொம்ப அவசியம். அன்பான் தெய்வ ஜெமி, ஆண்டவர் இயேசுக்கு வேதம் சொல்லுகிறது. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்கள், ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம். எனக்கு வழக்கு இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மக்களை பார்த்து சொல்றாரு. யாரு? இஸ்ரவேல் மக்கள். யாருங்க? இஸ்ரவேல் மக்கள். இஸ்ரவேல் மக்கள் யாருங்க? தேவ ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம். அந்த தேவ ஜனத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவ ஜனமே, உங்கள் மீது எனக்கு என்ன இருக்குது? வழக்கு இருக்கிறது, வழக்கு இருக்குது, கேஸ் இருக்குது, இல்லைங்களா? 3 குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? ஒன்றிலே உண்மை இல்லை, 2வது இரக்கம் இல்லை, 3ஆவது முக்கியமான காரியம் தேவனை அறிகிற அறிவு இல்லை. அன்பான தேவன், நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் புறஜாதியராக இருந்தோம், காணியாட்சிக்கு வெளிப்புறமாக இருந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தத்தாலே உங்களை மீட்டபடினாலே நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். நம்மை பார்த்துருந்த காலையில் சொல்கிறாரு, நீ என்னால் மீட்கப்பட்ட ஜனம்தான். கானானின் பிரயாணத்தில் இருக்கிறாய், உண்மை தான். கானானின் பிரயாணத்தில் மேகஸ்தம்பம் மக்களின் சம்பவம் நான் தான் உன்னை நடத்தி கொண்டு இருக்கின்றேன், அதெல்லாம் உண்மை தான். ஆனாலும் உன் மீது எனக்கு வழக்கு இருக்குது. என்ன வழக்கு இருக்கிறது? உண்மை இரக்கம் அது வேணாம், பேச வேணாம். அதை பேசுனா அன்பான் தேவஜிமே உண்மையுள்ளவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்கும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இருக்கிறது, வாசிக்க வேண்டாம். என்னன்னு சொன்னால், அனனியா சப்பீராள் என்ற ஒரு கணவர் மனைவி இருந்தாங்க. அப்போஸ்தலரோடு கூட சேர்ந்து நல்ல அப்போஸ்தல ஊழியத்தை செய்தவர்கள் தான் அவர்கள். அன்பான அப்போஸ்தல காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. எல்லாரும் தங்கள் ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தல பாதப்படியில் வந்து வச்சிருவாங்க. அப்போஸ்தலர் அதை பங்கிட்டு அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுத்து நடத்துவாங்க. அப்போ அனனியா சப்பீராள் அவர்கள் தங்கள் ஆஸ்திகளை விற்க வேண்டிய நேரம் வருகிறது. அவர்கள் விற்கிறார்கள். விற்று பாதியை அவர் வீட்டில் வைத்துக்கொண்டு பாதியை வந்து அப்போஸ்தல பாதத்தில் வைக்கிறாங்க. பேதுரு அவர் சரியான ஆள் பாருங்களேன், நல்லா தெரியும். அவர் கேட்குறாரு, அனனியாவே நீ இவ்வளோதான் விற்றியா? பேதுரு சொல்ற, ஆமாம் சாமி, இவ்வளோ தான் விற்றேன் சாமி, எல்லாம் விற்றதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேனே. சாத்தான் உன் இருத்தி வஞ்சித்தது என்ன? அந்த இடத்துலையே செத்து விட்டார் அனனியா. கொஞ்சம் நேரம் கழித்து ஜாதி கேட்ட மூடி இல்லைங்களா மனைவி அண்ணனுக்கு ஏற்ற சப்பிறாள் இப்போ வரா. பேதுரு பார்க்குறா, என்னம்மா என் கணவர் வந்தார், புருஷன் வந்திருப்பாரு, நாங்கள் விற்றதெல்லாம் கொண்டு வந்து குத்துட்டாருப்பா அப்படின்னாரு. பேதுரு, ஆமாம்மா குத்துட்டாரு. அவர், நீயும் விற்றதெல்லாம் குத்துட்டீங்களா? நான் கொடுத்துட்டேன் கணக்கு கொடுத்துருப்பாரு. உன் புருஷன் இப்போ தான் போகிறார், நீ அங்கே போ. அந்த மாதம் செத்து போச்சு. நல்ல கவனிங்க, அந்த மாதிரி நிகழ்வு
உண்மையற்றவர்கள் உடனே அந்த நாளில் அப்போஸ்தலர் காலத்தில் அவர்கள் மரித்தார்கள். அந்த மாதிரி உண்மையற்றவர்கள் மறிக்கணும்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி மனுஷன் ஒருத்தனை இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஒருத்தனை இருக்க மாட்டான். சரி, அது நமக்கு வேணாம். உண்மையில் இரக்கம் இல்லை, ஆனால் தேவ அறிவு இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறாரு. எது முக்கியம்? தேவ அறிவு முக்கியம், தேவ அறிவு முக்கியம். நீங்கள் ஓசியா 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் வசனத்தை பாருங்கள், நான் வாசிக்கிறேன். ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போது நான் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாக இருக்கிறது. அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று சொல்லி 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிறோம், தேவனே அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க? எதை விரும்புகிறாரா? தேவனே உங்கள் மீது எனக்கு வழக்கு இருக்கிறது. எப்போ சொல்கிறாரு? எவர்கள் தேவனை அறிகிற அறிவு இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்ல உங்கள் மீது எனக்கு வழக்கு இருக்கிறேன் சொன்ன தேவன் சொல்கிறாருங்க. நான் தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் அன்பான தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். ஆண்டவர் எதை விரும்புகிறாராம்? உங்களிடத்தில் என்னிடத்திலும் அவரை அறிகிற அறிவை விரும்புகிறார். அவரை அறிகிற ரொம்ப அவசியம். எனவே தான் அப்போஸ்தலன் பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். கொலோசியர் 1:10 நான் வாசிக்கிறேன். ரொம்ப அற்புதமான வார்த்தை. சகலவித நற்கிரைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, அண்டர்லைன் படிக்கிறேன், தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பாத்திரராக, தேவனுக்கு முன்பாக பாத்திரவான்களாக நடக்கணும்னா இங்கே 3 காரியங்கள் பவுல் சொல்கிறாரு. ஒன்று, நற்கிரைகள் உள்ளவர்களாக இருங்க, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையணும். தேவனுக்கு பாத்திரவானாக நான் இருக்கணும்னு சொன்னால் 3 காரியங்களில் ஒரு மையமாக சொல்லப்பட்ட காரியம் என்ன? தேவனை அறிகிற அறிவில் விருத்தி உண்டாகணும். இதுதான் பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள். தேவனை அறிகிற அறிவு ஒன்று இருக்கிறது. அந்த அறிவு அறிந்து அந்த அறிவிலே நிற்பு கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த அறிவிலே நாம் என்ன பண்ணணுங்க? வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் வளர வேண்டும்? தேவனை அறிகிற அறிவில் என்ன இருக்கிறது? நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது ஒத்த சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அன்பான் தேவ ஜனமே, நாம் பரிசுத்தரை அறிகிற அறிவு தான் அறிவு என்று இங்கே ஞானி எழுதுகிறார் இல்லைங்க. ரொம்ப முக்கியமானது. ஏன் இந்த அறிவிலை வளர வேண்டும் என்று நீங்கள் யோசித்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் சொல்லிக்கொண்டு போனால் அதிகமான நேரமாகும். அன்பாந்தே, நீங்கள் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் தேவனை அறிவதே நித்திய ஜீவன். எது நித்திய ஜீவன்? உண்டானமே தேவனாகிய ஆண்டவராக இயேசுவை அறிவதே, அந்த அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கிறது. இப்படியாக தொடர்ந்து நிறைய நீங்கள் வாசித்து கொண்டு போகலாம். எரேமியாக்கு எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எரேமியாக்கு எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இங்கே
இங்கே பாருங்க சொல்றாங்க, அன்பான் தேவஜனமே, தேவனை அறிந்ததை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்க சொன்னால், தேவனை அறிகிற அறிவு ஏன் முக்கியம்? தேவனை அறிகிற அறிவு தான் ஒருவரை நீதிமானாக்குகிறது. ஹல்லேலூயா. இது நீதிமானாக்குகிறது என்று சொன்னால், தேவனை எந்த விதத்திலே அறிந்து அதில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விருத்தி அடைகின்றீர்களோ அவர்கள் தான் நீதிமான்களாக்கப்படுகிறார். நான் நீதிமானாய் மாறணுமா? தெய்வராஜ்யத்துக்குரிய நான் மாற வேண்டுமா? அன்பான் தெய்வஜம், இந்த பூமியிலே என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? லாபகரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த லாபகரமான வாழ்க்கை எது? பரலோகத்தை சுதந்திரிப்பது. பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே நான் தேவனை அறிகிற அறிவுடையவனாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த அறிவு தான் என்ன பண்ணுகிறது? என்னை நீதிமானாய் மாற்றி விடுகிறது. இயேசு எந்த விதத்திலே நீங்கள் அறிகிறீர்களோ அந்த விதத்தில் தான் இயேசுவை போல மாறும். ஹல்லேலூயா. இயேசுவை போல சாதாரண மாறிட முடியாது. இயேசுவை போல நான் மாறணும் சொன்னால், ஒவ்வொரு நாளும் இயேசு என்ன பண்ணுவாங்க? நான் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர்? பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். அவரே பார்க்கணும். பார்த்து அவருடைய பேச்சு எப்படிப்பட்டது, அவருடைய பார்வை எப்படிப்பட்டது, அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டது, அவர்கள் செயல்கள் எப்படிப்பட்டது என்று ஒவ்வொன்றையும் நான் பார்க்க 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 நான் எப்படிப்பட்டவனாய் மாறிவிடுகிறேன்? இயேசுவை போல மாறிவிடுங்க. இயேசுவை போல மாறி, இயேசுவை போல மாறினாத்தான் அன்பான் தேவி அவர் வரும்போது நான் அவருக்கு ஒப்பாய் இருந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறேன். இயேசுவை போல அழகுள்ள யாரையும் நீ பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ள யாரையும் நீ பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போரும் வேறே வேண்டும் என்ற நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அந்த மாணிக்கம் இயேசு என்ற ஒரு மாணிக்கம், இயேசுவோடு கூட இணைக்கப்படுகின்ற ஒரு மாணிக்கத்தை நான் விட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பான இயேசுவே நான் பார்க்க வேண்டும். இயேசுவே நான் பார்க்க வேண்டும். இயேசு எந்த அளவுக்கு நான் பார்க்கிறேனோ, இயேசு எந்த அளவுக்கு நான் அறிந்து கொள்ளும்படியாக கடந்து போகிறேனோ, அந்த இயேசு என்னிலே என்னை அறியாமலே உருவாக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. இயேசு என்னில் உருவாக்கப்பட வேண்டுமே, இயேசு என்னில் காணப்பட வேண்டுமே. என்னை பார்க்க, என்னை அல்ல என் இயேசுவை பார்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அது எங்கே இருக்கிறது? அது தேவனை அறிகிற அறிவிலே இருக்கு. தேவனை, அதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மீது இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் தான். எதுக்காக மீட்கப்பட்டீர்கள்? நான் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்குள்ளே போவதற்காக மீட்கப்பட்டு வைக்கிறேன். நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், நான் கொண்டு போவேன், நான் அதற்காக தான் ஜீவனை கொடுத்தேன். ஆனால் நீங்கள் அதற்குள் வரணும்னு சொன்னால் நீங்கள் எப்படியா இருக்கணும்? நீங்கள் எனக்கு மனவாட்டியாக மாறப்போகிறீங்களே, என்னை போல மாற வேண்டுமே, என்னை போல மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னை அறிய வேண்டும், என்னை அறிய வேண்டும். என்னை எந்த விதங்களிலே நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ அந்த விதங்களில் தான் நீ என்னை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான் தேவஜமே, யோபு பக்தன் வாழ்க்கையிலே அவனை குறித்து கர்த்தர் பெரிய சாட்சியம் சொல்ல காரணம் என்ன? அவன் தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பை விட்டு விலகுறவன், அவன் உத்தமன் என்றெல்லாம் தேவன் சொல்வதற்கு காரணம் என்ன? அன்பான் தேவன் அவன் தன் மனைவியிடத்தில் சாட்சி பெறுவதற்கு காரணம் என்ன? பிசாசினிடத்தில் சாட்சி பெறுவதற்கு காரணம் என்ன? எங்கே போனாலும் யோபு பக்தன் அன்பான் தேவஜம் சாட்சியுடையவனாக இருப்பதற்கு காரணம் என்ன? அநேக காரியங்கள் இருந்தாலும் பிரதானமான காரியம் தேவனை அறிந்த ஒரு மனுஷனாக இருந்தார். எப்படி என்று சொன்னால், அவருடைய வாக்கியங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, யோபு 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கடைசி 2 வசனங்கள் யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னத்தை கொடுத்தாரு? ஒட்டகம் கொடுத்தாரு, ஆடுகள் கொடுத்தாரு, மாடுகள் கொடுத்தாரு, கழுதை கொடுத்தாரு, வீடுகள் கொடுத்தாரு, பிள்ளைகள் கொடுத்தாரு. என்னத்தை எடுத்தாரு? எல்லாவற்றையும் எடுத்தாரு, எல்லாவற்றையும் எடுத்தாரு. 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில், எல்லாம் எப்போ போனது? ஒரே நாளிலே யோபு வாழ்க்கையில் அத்தனை ஆசி. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கிழக்கத்தில் பெரிய மனுஷன் யோபு, ஆனால் எல்லாம் ஒரே நாளில் போச்சு.
உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஆடுகள் ஒரு நாளில் எல்லாம், மாடுகள் ஒட்டங்கள் எல்லாம் ஒரு நாளில் போய், பிள்ளைகளும் 10 பிள்ளைகள் அன்பா ஒரே நேரத்தில் மறித்து போவார்கள் சொன்னார். நீங்கள் அப்படி சொல்லுவீங்களா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவீங்களா? நான் இதை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது என் ஆத்மாவை பார்த்து கேட்டேன், என் ஆத்மாவே யோபு இப்படி சொல்லியிருக்கிறாரே, நீ இப்படி சொல்லுவே என்று சொன்னால் என் ஆத்மா இது வரைக்கும் எனக்கு பதில் சொல்லவே இல்லை. அன்பான் தெய்வம் எல்லாவற்றையும் இழந்து விடலாம், பிள்ளைகளை இழக்க முடியுமா? பிள்ளைகள் போயிட்டு ஐயா, அதான் மனைவி தாங்க முடியல. யோபு பகவான் என்ன சொல்கிறா? ஏயா இன்னும் உத்தமத்தில் இருக்கிறாய், கர்த்தரை தூஷித்து செத்துப்போ. 10 பிள்ளைகள் பெற்ற வயிறு சும்மாவா இருக்கும்? தூஷித்து செத்துப்போ என்று சொல்கிறா யோபை பார்த்து. யோபு சொல்கிறாரு, பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாயே, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறார் யோபு. இப்போ மனைவிட்டு என்ன சொல்கிறாரு? கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்று நான் போகும் வழியை நெசறிவார், நான் சோதித்தருந்து பிற பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்லுகிறார். என்னை குறித்திருக்கிறதை என் தேவன் நிறைவேற்றி முடிப்பார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என்று யோபு சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு என் மீட்பு உயிரோடு கூட இருக்கார், அநேக கண்களை சொந்த கண்களே அவரிக்கார். இதெல்லாம் எதை குறிக்கிறது சொன்னால், யோபு தேவனை எப்படி அறிந்திருக்கிறார் என்பதை தான் அதை காட்டுகிற நமக்கு. யோபுவே, உன் முன்னிலைமை காட்டும், உன் பிள்ளைமை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்னையா? நீ இழந்தெல்லாம் 2 மடங்கு திரும்பி வருவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், உன்னை மாத்திரம் சொல்லுவேன், தேவனை அறிகிற அறிவிலே அவர் சிறப்புள்ள மனுஷனாக இருந்தார். தூஷிக்கலையா, நன்மை தூய்மை வரும்போது சோர்ந்து போகலையா ஐயா. அவர் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காதபடிக்கு நீதி விளங்கும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னார். அவருக்கு தெரியும், என் தேவன் நீதி உள்ளவர், அவர் நீதி செய்வார். ஆம் சகோதரி, எது லாபகரமான வாழ்க்கை? என் தேவனை அறிகிற அறிவு, அதுதான் லாபகரமான வாழ்க்கை. அது தேவனை அறியணும் ஒவ்வொரு நாளும். அதுக்கு தான் ஆண்டவர் சமூகத்தை போய் உட்காந்துடணும். அவர் சமூகத்தில் உட்காந்து அவர் வேதத்தை பார்க்கணும், அவர் ஆராதனைக்கு வரணும், வார்த்தைகளை கேட்கணும். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவை ஏற்படுத்துவதற்காக. அல்லேலூயா. ஆராதனை அலட்சியம் செய்யக்கூடாது. அதான் வேதம் சொல்ல, சபை கூடுதலை விட்டு விடாதிருப்பாயாக. உபவாசம் 21 நாளுக்கு போடுறாரு இல்லைங்களா? இப்போ 21 நாள் உபவாசம் போட்டிருக்காருல்ல, யார் போட்டது? நாங்கள் யோசிக்கிறீங்க. பாஸ்டர் ராஜன் எங்கே இருக்காரு? இங்கே தான் இருக்காரா? 21 நாள் உபவாசம் போட்டிருக்காரு. எத்தனை பேர் அந்த உபவாசத்தை கலந்துருக்கீங்க? எத்தனை பேருக்கு வந்திருக்கீங்க? 1 2 3 4 5 எத்தனை பேர்? 4 5 பேர். மீதி பேர் என்னாச்சு? அன்பா தெய்வ செல்வமே, எதற்காக ஒரு உபவாசம் போடுறாரு? எதற்காக போடுறாரு? உங்களுக்காக போடுற, ஊழியத்துக்கு போடுற, அது ஒரு விஷயம். ஆனால் உபவாசம் எதற்காக போடுறேன்னா, தேவனை இன்னும் அறிந்து கொள்ள முடியாது, என் தேவனுடைய கிட்ட சேரணும், என் தேவனை போல மாறணும். அதுக்கு தான் உபவாசம். ஜெபம் எதற்காக? தேவனை அறிந்து கொள்வதற்காக, தேவனோடு கூட நெருக்கம் கொள்வதற்காக. தேவனை போல லாபகரமான வாழ்க்கை பரலோகம், என் குடியிருப்பு அங்கே இருக்கு, அதுதான் லாபகரமான வாழ்க்கை. அந்த லாபகரமான வாழ்க்கை உடையவனாக நான் இருக்கணும்னா, என் தேவனை அறிகிற அறிவு அவசியம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது, மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னடை காலமே, அவன் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். அவர் ஒவ்வொரு நாளும் அவருக்கு என்ன வாஞ்ச? என் மகள் என்னை அறிந்து கொள்ளட்டுமே, என் மகள் என்னை அறிந்து கொள்ளட்டுமே, என் அன்பை கொஞ்சம் அறிந்து கொள்ளட்டுமே. நீங்கள் அப்போஸ்தலன் யோவான் எழுதின 1 நிருபத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 4-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள். உங்கள் அன்பான 2ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியோ அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனத்தில் தேவ அன்பு மெய்யாகவே
பூர்ணப்பட்டு இருக்கோம், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க. இந்த 3 வசனங்களை வாசிக்கும் போது 4ஆம் சொல்லு, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளார். அப்போ அவரை அறிந்திருக்கிறவன் யாரு? அறிந்திருக்க யாரு? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் இல்லையா? சரி, இப்போ 5ஆம் வசனத்தை பாருங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு. அப்போ வசனத்தை கை கொள்ளுகிறவன் என்ன இருக்கும்? அவர் அறிந்தவன் யாரு? வசனத்தை கை கொள்ளுகிறவன். வசனத்தை கை கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவன்? தேவ அன்பை பூர்ணமாக உடையவன். தேவ அன்பை பூர்ணமாக உடையவன். தேவ அன்பை பூர்ணமாக உடையவன் எப்படிப்பட்டவன்? அந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்பான் தேவன் அன்பை பூர்ணமாக உடையவன், அவருக்குள் தேவனுக்குள் இருக்கிறவன் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானே நடப்பான். அவர் அறிந்திருக்கிறவன் யாரு? வசனத்தை கை கொள்ளுகிறவன். வசனத்தை கை கொள்ளுகிறவன் யாரு? தேவ அன்பை உடையவன். தேவ அன்பை உடையவன் எப்படிப்பட்டவன்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் யாரு? அவர் எப்படிலாம் நடந்தாரோ அதே மாதிரி நடக்கிறவன். ஹல்லேலூயா. அது பாருங்க, அதுதான் தேவனை அறிகிற ஒரு முக்கியமானது. தேவனை அறிகிற அறிவு உனக்கு வந்தால் தான் நீ யாராய் மாற முடியும்? தேவ அன்பை பூர்ணமாக உடையவனாக இருக்க முடியும். அவன் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள்லாம் முடிந்தன, எல்லாம் புதிதாயிட்டு. அப்படின்றான் என்ன? கிறிஸ்து எப்படி பூமியில் வாழ்ந்தாரோ அப்படியே பூமியில் வாழ்கிறேன், அப்படியே பூமியில் வாழ்கிறேன். சகோதர சகோதரியை உன்னை பார்த்து சொல்ல முடியுமா? இதோ குட்டி இயேசு போகுது. ஐயோ இந்த சகோதரியா, இது சண்டே ஆச்சுன்னா பைபிளை தூக்கிட்டு வெள்ளைப்படம் கட்டி போகிறதுல குறைச்சலே கிடையாது. திங்கக்கிழமை வீட்டுக்கிட்ட வந்து பார்க்கணும். ஐயோ அது வாயை திறந்த ஒரு கூவமாகவே இருக்கிறது. இது வாயை திறந்த சரியான பொய்யா மொழியா, உண்மையே பேச தெரியாது. காயை திறந்த புழுகு மூட்டது, புழுகு விட்டு கட்டிக்கிட்டே இருக்கும். அன்பான தெய்வ ஜனங்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. நமக்கு 2 கண்கள் தான் இருக்கிறது. நம்ம நேராக தான் பார்க்க முடியும், நம்ம சுற்றிலும் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம சுற்றிலும் ஏராளமான கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்ம எங்கே போனாலும் அன்பான தெய்வம் நிறைய மக்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எதை பார்க்குறாங்க? உங்கள் அழகு என் அழகு அல்ல, ஆண்டவர் இயேசுவை பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. இயேசுவை என்னில் பார்க்குறாங்க. இயேசு வெளிப்படுத்துகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை அறிகிற அறிவு தேவை. நீங்கள் பிலிப்பிற்கு எழுதப்பட்ட நிருபத்துக்கு நேராக வாங்க. நான் இன்னும் 9:45 செய்தி முடிச்சிடறேன். பிலிப்பியருக்கு 3ஆம் அதிகாரம் இப்போ 9ஆம் வசனத்தை பாருங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாக இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணுங்க இல்லைங்களா? மறுபடியும் படிக்கணும், படித்தா தான் புரியும் இல்லைங்களா? பைபிள் அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த பாருங்கள், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு, அந்த லாபமான வாழ்க்கை குறித்து பேசி கொண்டிருக்கேன். எது லாபமான வாழ்க்கை? தேவனை அறிகிற அறிவு. சொல்லுங்க, தேவனை அறிகிற அறிவு. முதலாவது லாபமான வாழ்க்கை எது? பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்க நாம் பரலோகத்தை சுதந்திரிப்பது தான் லாபகரமான வாழ்க்கை. அப்போ பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் பரலோகத்தை சுதந்திரிக்கணும்னா அந்த லாபமான வாழ்க்கை எது? அது தேவன் அறிகிற அறிவு. 2வது இங்கே பார்க்கிறோம் 1ஆம் வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாக இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. இப்போ என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தேவனை அன்பான் தேவன் லாபம். நல்லா கவனிங்க, அன்பாக நான் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ லாபமான வாழ்க்கை எது? இந்த பூமியை ஆதாயப்படுத்திக் கொள்வதல்ல, என் குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. பரலோகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வது தான் லாபமான வாழ்க்கை. அப்போ நீங்களும் நானும் இதே லாபமான வாழ்க்கை என்ன? இது நான் பரலோகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். அப்போ பரலோகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நாம் தேவனை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். 2வது 9ஆம் வசனத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் யார்? வசனம் சொல்கிறது, நீதியை உடையவர்கள். எப்படிப்பட்டவங்க?
நீதியை உடையவர்கள். அவங்க தான் கிறிஸ்துக்குள்ளாக, இல்லைங்களா? நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுகிறது? அது சுய நீதியை ஏற்படுத்துகிறது. ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கை சுய நீதி அல்ல, தெய்வ நீதியை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்போ நீதி என்றால் என்ன? நீதி என்றால் என்ன? தேவனுக்கு முன்பாக எதெல்லாம் நியாயமோ, எதெல்லாம் சரியோ, அதுதான் நீதி. நீதி என்னங்க? நீதினா என்னங்க? தேவனுக்கு முன்பாக எதெல்லாம் வாட் எவர் திங் இஸ் ஜஸ்டிஃபைட் அண்ட் ரைட் பிஃபோர் காட், தட் இஸ் ரைச்சஸ்னஸ். தேவனுக்கு முன்பாக எதெல்லாம் நியாயம், எதெல்லாம் சரி, கரெக்டு, அதுதான் நீதி. அப்போ வேதத்தில் நீதி சொன்னால் ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதியாக எண்ணப்பட்டது. கொடுப்பது நீதி, சமாதானம் நீதி, அப்படி சில நீதிகளை குறித்து வேதம் சொல்கிறது. அப்போ தேவனுக்கு முன்பாக துதிப்பது நீதியா? தேவனை துதிப்பது நீதியா? சொல்லுங்களேன். நீதி என துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிலை பிரியம் உள்ளவர். அப்போ துதிப்பது நீதி. ஜெபம் நீதியா? ஜெபம் நீதி. வேத வாசிப்பு நீதியா? நீதி. பரிசுத்தம் நீதியா? நீதி. இதெல்லாம் நீதி. தேவனுக்கு முன்பாக எதெல்லாம் சரியோ, நியாயம், அதெல்லாம் நீதி. அப்போ அன்பா நீதியை குறித்து நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் அன்பா மனவானுக்கு ஏற்ற மனவாட்டியாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நீதி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனம் கொஞ்சம் வேகமாக வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் சொல்ல கேட்டேன். மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்கள் நீதி. நல்ல கவனிங்க. ஆட்டுக்குட்டியான திருமணம் வந்துடுது. ஆட்டுக்குட்டியான திருமணம் மத்தியாகத்தை சீக்கிரம் நடக்க போகுது. அந்த ஆட்டுக்குட்டியான திருமணம் யார் யாருக்கு? மணவாளனாகிய இயேசுக்கும் மீட்கப்பட்ட மனவாட்டி சபையாக நமக்கும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர் வரும்போது இல்லை மரணத்துக்குள்ளாக போய் ஆண்டு வரும்போது எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் அவருக்கு மனவாட்டி. இந்த மனவாட்டி சபைக்கும் மனவான இயேசுக்கும் மத்தியாகத்தில் ஆட்டுக்குட்டியான திருமணம் நடக்க போகுது. அப்போ அந்த மனவாட்டியாக இருக்கணும்னா மனவாட்டிக்கு என்ன கொடுக்குறதுங்க? அந்த கல்யாணத்துக்கு ஒரு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. மெல்லிய வஸ்திரம் எதை குறிக்கிறது? அது பரிசுத்தவான்களின் நீதிகளை குறிக்கிறேன். பரிசுத்தவான் நீதிகளை குறிக்கும். அப்போ வஸ்திரம் நீதி என்ன? நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். நீங்கள் எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். வீட்டை வாசித்து பாருங்கள். நேரம் இல்லை, வேகம் போகிறேன். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14-20 வசனங்களை நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 பேரும் அவர்கள் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதிகளினாலே தங்கள் ஆத்துமாக்களை தப்புவித்தார்கள். அவர்கள் குமாரர் குமாரத்திகள் இவர்கள் நீதிகளினால் தப்புவிக்கப்படுவதில்லை, அவர்கள் நீதிகளினால் அவர்கள் ஆத்துமா தப்புவிக்கப்பட்டது. என் ஆத்துமா அன்பான் தெய்வஜமே, அது அன்பான் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். பாதாளத்தில் அழிவிலிருந்து மீட்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ளே மாறணும்னு சொன்னால் நீதி. அப்போ நோவா வாழ்க்கையில் என்ன நீதி இருந்தது? அதிகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 22ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கீழ்ப்படிதல் என்ற ஒரு நீதி இருந்தது. கீழ்ப்படிதல் என்ற ஒரு நீதி இருந்தது. அன்பான் தெய்வ ஜனமே, அப்போ உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன நீதி காணப்பட வேண்டும்? பிரதானமான நீதி கீழ்ப்படிதல். என்ன நீதி காணப்படுங்க? கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். நீங்கள் ஏதேன் தோட்டத்துக்கு போங்க. ஏதேன் தோட்டத்துக்கு போனதுன்னா அங்கே யார் இருக்கா? ஏதேன் தோட்டத்தில்? எல்லாம் யோசிக்கிறாங்க, எங்கடா இருக்குது ஏதேன் தோட்டம்னு சொல்லிட்டு. ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க. யார் உண்டாக்குனாரு? தேவன் உண்டாக்குனார். எப்படி உண்டாக்குனாரு? தம்முடைய சாயல் எப்படி உண்டாக்குனாருங்க? தேவனுடைய சாயல் உண்டாக்குனார். உண்டாக்கி தேவ மகிமையோடு தேவனோடு கூட தேவனை முகமுகமாக பார்த்து பேசிய ஒரு மனுஷன் பூமியில் உண்டு என்று சொன்னால் அவருக்கு ஆதாம் ஏவாள் தான். மோசே கூட நேருக்கு நேரம் பார்க்க பேசவில்லை. 40 நாட்கள் மேலே இருந்தாலும் ஆண்டவர் வந்து பண்ண நேராக பார்க்கல. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் ஒரு இடம் இருக்கிறது, நீ அங்கே வா, நீ நேராக பார்த்து நான் என் முகத்தை பார்த்து செத்து போயிடுவேன், நான் உன் கரத்தினால் என்ன பண்ணுறேன், மூடிக்கொண்டு பின்பாக பாரு, மகிமை பாரு என்று சொல்கிறேன். மோசைக்கும் தனி காட்டலை. ஆனால் ஆதாம் ஏவாள் நித்தமும் தேவனோடு கூட இருந்தார்கள். தேவனோடு பார்த்து நடந்து பேசி அப்படி இருந்தார்கள். தெய்வ மகிமைக்குள் இருந்தார்கள். தெய்வ மகிமை ஏன் இழந்து போயிட்டாங்க? ஏதேன் தோட்டத்தில் தேவன் என்ன பண்ணாருங்க? எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எல்லா விருட்சங்களும் வச்சாரு.
எல்லாம் மாங்காய் தேங்காய் எல்லாம் வச்சுட்டாரு இல்லைங்களா? நம்ம பாஷையில் மாங்காய் தேங்காய் பூசணிக்காய் என்னென்னமோ வச்சுங்க எல்லாம் உண்டாக்கிட்டு என்ன சொன்னார், இந்த தோட்டம் ஏது தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்ச கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சுட்டு இதை நீங்கள் புசிக்கக்கூடாது, இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். ஆண்டவருக்கு தெரியும் அந்த கனியை வச்சு ஏன் இந்த நிபந்தனை கொடுக்குறான்னா, பிசாசு சுற்றிக்கிட்டே இருக்கான், வலுசப்பு சுற்றிக்கிட்டே இருக்கான். கண்டிப்பாக இங்கே இந்த மக்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவான், இவர்களை கெடுத்து போடுவான். தூதர்களை கெடுத்து போட்டான் இல்லையா, 3 தூதர்களை கெடுத்து போட்டான். கண்டிப்பாக ஆதாம் எவ்வளோ கெடுப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். எனவே சொன்னார், இந்த பார்ப்பா பிரதான நீதி கீழ்ப்படுதல். என் சாயல் உண்டாக்கப்பட்டு என் மகிமைக்குள்ளே இருக்கிற நீங்கள், என்னோடு கூட வாசம் பண்ணுகிற நீங்கள், நித்தியத்துக்குரியவளாக இருக்கிற நீங்கள் நித்தியத்துக்குரியவளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை குறித்து கவனமாக இருக்க வேண்டும், அதை புசிக்கக்கூடாது என்று கீழ்ப்படிதல் இந்த ஒரு நீதியை தேவன் அங்கே வச்சாரு. அந்த கீழ்ப்படிதல் நீதியை அவர்கள் விட்டபடினாலே அவர்கள் மாத்திரமல்ல, இன்னைக்கு நீங்களும் நானும் சாபத்துக்குள்ளாக்கப்பட்டு போட்டோம், எல்லாம் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டோம். ஏன் ஆதாம் ஏவாள் என்ற மனிதர்களுக்கு தேவ நீதி கீழ்ப்படிந்த நீதியை எதிர்பார்த்தார். அவர்கள் கீழ்ப்படியாமல் போனபடியினாலே உலகம் மாண்டு போனது. சகோதர சகோதரி, உங்கள்கிட்ட தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? கீழ்ப்படிதல். நோவாவும் அவன் குடும்பத்தாரும் அழிவிலிருந்து காக்கப்படுவது காரணம் என்ன? இந்த நீதி, கீழ்ப்படிந்த நீதி இருந்தது. நோவாவின் குடும்பத்தாரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பேலை உண்டாக்கினபடினாலே ஜலப்பிரவாகம் வந்து பூமி முழுவதும் அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நோவாவின் குடும்பத்தார் காக்கப்படுவதற்கு காரணம் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். எதற்கு கீழ்ப்படியணும்? எதற்கு கீழ்ப்படியணும்? ஆதியாகமம் அன்பான் தேவச்சனமே 22ஆம் அதிகாரம் நீங்கள் 18ஆம் வசனத்தை வீட்டில் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்கிறது, ஆபிரகாமே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், என் சொல்லுக்கு. ஆபிரகாம் தான் நம்ம விசுவாச தகப்பன். ஆபிரகாமுக்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆபிரகாமை பார்க்கும்போது விசுவாச தகப்பன் தேவனுடைய சொல்லுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். எதற்கு கீழ்ப்படிந்தார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14-18 வசனங்களை தேவனுடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்தார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், தேவ நடத்துதலுக்கு கீழ்ப்படினோம், தேவனுடைய அழைப்பு கீழ்ப்படினோம். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்ல முடிக்க வாஞ்சிக்கின்றேன். பிலிப்பியர் எழுதப்பட்ட நிறம் லாபகரமான வாழ்க்கை குறித்து பேசிக்கொண்டு இருக்கேன். எது லாபகரமான வாழ்க்கை? தேவனை அறிகிற அறிவு லாபகரமான வாழ்க்கை. எது லாபகரமான வாழ்க்கை? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கை, அது லாபகரமான. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கை என்ன? நீதியை உடைய வாழ்க்கை, நீதியை உடைய வாழ்க்கை. மூன்றாவது எது லாபகரமான வாழ்க்கை? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. அந்த வசனம் நல்ல வீட்டில் வாசிட்டு பாருங்க. அன்பான் தேவஜம் இங்கே ஒரு குறிப்பு இருக்கிறது. லாபமான வாழ்க்கை எதுன்னா பரலோகத்தை சுதந்திரிப்பது லாபமான வாழ்க்கை. இந்த பூமியை சுதந்திரிப்பதல்ல. இந்த பூமியை சுதந்திரிப்பதனால எதுவும் நம்மக்கிட்ட வரப்போதில்லை. கண்ணை மூடினா நம்முடைய பணம் வருமா, நம்ம கூட நம்முடைய படிப்பு வருமா, நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாம் அப்படிலாம் வருமா? எதுவும் வராது, எதுவும் வராது. ஆனால் அன்பான் தெய்வஜமே, நம்முடைய கிரியைகள் என்னவோ அதுதான் நம்மோடு கூட வரப்போகுது. கிரியைக்கு தக்க பலன் தான் வரப்போகுது. நல்ல கவனிங்க. அப்போ நம்ம கிரியை இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அந்த பரலோகத்தை சுதந்திரிப்பதற்குரிய வாழ்க்கை, அத்தனை லாபமான வாழ்க்கை. பரலோகத்தை சுதந்திரிக்கணும். நான் இப்போ கண்ணை மூடினா நேரம் எங்கே போயிடணுங்க? கீழே போகக்கூடாது, மேலே போயிடணும். அப்போ அப்படி போகிறது தான் லாபமான வாழ்க்கை. அந்த லாபமான வாழ்க்கை ஏற்படணும்னா தேவனை அறிகிற அறிவு. ரெண்டாவது கிறிஸ்துக்குள்ளான
வாழ்க்கை, கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கை நாங்க நீதி, எதெல்லாம் நீதியோ அதெல்லாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுதல், கிறிஸ்து நீதி உள்ளவர், அவரை தரித்துக் கொள்வது. மூன்றாவதாக இங்கே பார்க்குறோம் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம். ஹல்லேலூயா. அங்கே வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியும் நான் பண்ணோம், மரணத்திலிருந்து உயிரோடு எழும்ப வேண்டும். பவுல வாஞ்ச பாருங்க, எவ்வளோ பெரிய தெய்வ மனுஷன், அவருக்குள்ளே ஒரு அன்பா வாஞ்ச இருக்கிறது. நான் மரணத்துக்குள்ளாகி, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளே யாக வேண்டும் என்று ஏன் வாஞ்ச இருந்தது. கிறிஸ்து மரணத்துக்குள்ளே போனார், அவர் உயிரோடு வந்து விட்டார். ஹல்லேலூயா. சரிங்களா? அப்போ நானும் அவரை போல அவர் மரணத்துக்குள்ளாகி நானும் உயிரோடு வரணும். மரணத்துக்குள்ளாகி உயிரோடு வந்தது தான் பரலோகம். அப்போ நான் அவர் மரணத்துக்குள்ளாகி உயிரோடு வரணும்னு சொன்னால் நான் யாராக இருக்க வேண்டும்? அவருடைய பாடுகளில் ஐக்கியம், இயேசுவோடு கூட ஐக்கியம். எதிலே ஐக்கியம்? அவருடைய பாடுகளில் ஐக்கியம். எதில் ஐக்கியங்க? பாடுகளில் ஐக்கியம். கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக வந்தார். எதற்காக வந்தார்? தெய்வ சித்தத்தை செய்ய வந்தார். யோவான் 6:38 பிதாவின் சித்தம் செய்ய நான் பூமிக்கு வந்தேன். பிதாவின் சித்தம் என்ன? கல்வாரியில் சிலுவை சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கொடுமானால் நீங்க செய்யும் ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகட்டும். கிறிஸ்துவை குறித்த, இயேசுவை குறித்த பிதாவின் சித்தம் என்ன? அவர் சிலுவை மரத்தை ஏற வேண்டும். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாங்க? அவருக்கு வைக்கப்பட்ட சிலுவை இருக்கிறது, இயேசுக்கு வைக்கப்பட்ட சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவை சுமந்து கொண்டு அந்த சிலுவையை அன்பா அந்த வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அது இயேசு என்ன பண்ணாரு? அந்த சிலுவை நான் இப்படி சாதாரண வாழ்க்கையா? அதில் கசப்பு இருந்ததையா, அதில் பாடுகள் இருந்ததையா, அதில் வேதனை இருந்ததையா, அதில் நிந்தை இருந்தது, அவமானங்கள் இருந்தது, அடி உதை எந்த எல்லாம் இருந்ததையா. தேவ மகிமை, தேவனுக்கு சாயல், தேவனுக்கு ஒப்பாயிருக்கிறவர், தேவ மகிமைக்குட்பட்டவர். இப்போது அவர் பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், இதெல்லாம் தான் சிலுவை. அதான் ஆண்டவர் சொன்னார் சீஷர்களை பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து இயேசுவின் சிலுவை சுமந்து கொண்டு வரணும்னு சொன்னாரா? என்ன சொன்னாருங்க? தன் சிலுவை. ஒவ்வொருக்கும் என்ன பண்ணிருக்குங்க? சிலுவை. பரலோகம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், அது மகிமை உண்டாக வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் பாடுகளுக்குள்ளே உனக்கு ஐக்கியம் இருக்கணும். அவர் சிலுவை சுமந்தார், நீயும் நான் என்ன பண்ணுவாங்க? நமக்கு சிலுவை இருக்கிறது, நம்ம ஒவ்வொருக்கும் சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவை நாம் சுமந்து கொண்டு தான் போகணும். கணவர் சிலுவையாக இருக்கலாம், மனைவி சிலுவையாக இருக்கலாம், பிள்ளைகள் சிலுவையாக இருக்கலாம், அன்பான நட்பு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சிலுவையாக இருக்கலாம். அந்த சிலுவை, அதனால் நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். யோசிப்பு என்ற ஒரு மனுஷன் மீது தேவனுடைய அபிஷேகம் இருந்தது, தேவனுடைய வெளிப்பாடுகள் இருந்தது, தேவனுடைய தீர்மானம் இருந்தது. ஆனால் அந்த யோசிப்பின் வாழ்க்கை தேவ திட்டங்களாம் நிறைவேற்றப்பட்டு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்து அந்த மகிமைக்குரியவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால், அவன் சகோதரரால் பகைத்து நிந்திக்கப்பட்டு குழியிலே தூக்கி போடப்பட்டவனாக இருந்தான். அடிமையாக விற்கப்பட்டான். போத்திபாரின் வீட்டுக்கு போனான், பொய்யாய் குற்றச்சாட்டப்பட்டான், சிறைசாலைக்குள்ளே போனான், சிறைசாலையில் மறக்கப்பட்டான். பின்பு வந்தது பார்வோனுக்கு அதிபதியாக. ஹல்லேலூயா. அன்பான் தேவஜனமே, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் எங்கே இருக்கிறது? அவர் பாடுகளில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள் என்று 2 தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ பக்தியாய் நடக்க இருக்கிற யாவருக்கும் துன்பம் தான். இயேசு கிறிஸ்து பூமியை விட்டு போகும்போது என்ன சொன்னார்? இந்த உலகத்தை உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நமக்கு உபத்திரம் உண்டு ஐயா, நமக்கு பாடுகள் உண்டு. அந்த உபத்திரம் பாடுகள் இல்லாமல் நாம் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் வச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் வச்சிருவர்கள் யார்? அவர்கள் சிலுவை சுமக்கிறவர்கள். நமக்கு விரோதமாக பேசுவான், நமக்கு விரோதமாக கையை நீட்டுவான், நம்மகிட்ட நன்மை பெற்றவன் நமக்கு விரோதமாக எழும்புவான். அன்பான் தேவச்சமே, அதுதான் சிலுவை. லாபகரமான வாழ்க்கை பரலோகம். அந்த பரலோகத்துக்கு மாற வேண்டும் என்று சொன்னால், நான் தேவனை அறிகிற அறிவு மாத்திரமல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ளான நீதியுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, நான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம். எப்படி ஐக்கியம்? அவர் பாடுகளிலே ஐக்கியம். இப்பிரபஞ்சத்தின் பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. சகோதரி, நான் முடிக்கும் தான் நேரத்தில் வந்து விட்டேன். இந்த நேரத்தில் உலகம் முடியும் ஆதாயப்படுத்தி கொண்டு நீ உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால்
உனக்கு லாபம் என்ன? உனக்கு லாபம் என்ன? லாபம் என்ன? பரலோகம் தான் நமக்கு லாபம். பரலோகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவர்கள் லாபகரமானவர்கள். அப்போ பரலோகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையுடையவர்களாக இருக்க வேண்டும்? தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, கிறிஸ்துக்குள்ளான வாழ்க்கை. கிறிஸ்துக்குள்ளான வாழ்க்கை என்னங்க? நீதியுடைய வாழ்க்கை. எதெல்லாம் நீதியோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். மூன்றாவது, கிறிஸ்துவோடு கூட எனக்கு ஐக்கியம். எப்படி ஐக்கியம்? அவர் பாடுகளிலே எனக்கு ஐக்கியம். அவர் பாடுகளே எனக்கு ஐக்கியம். அவர் பாடுபட்டது போல நீங்களும் நானும் பாடுகளை சகித்தோம் என்றால் நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. நமக்கு வருகிற பாடுகளை நாம் சகித்தோம் என்று சொன்னால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம் என்று வேதம் சொல்கிறது. எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவர்கள் தான் இந்த பூமியிலே லாபகரமான வாழ்க்கை உடையவர்கள். ஏனென்றால் அவர்கள் குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. எங்களுக்கோ குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. இப்போது காணிக்கைக்காக தசன பாவத்துக்காக ப்ரேயர் பண்ணலாம். அதே போல் பிறந்தநாள் காண்ற புவனேஸ்வரி சிஸ்டர் அப்படியே எழுந்து இல்லைங்க. நாகராணி பிறந்தநாள் காண்றவங்க எழுந்து நில்லுங்க. இப்போ பாஸ்டர் அம்மா நம்ம மத்தியில் பிறந்த நாளுக்காகவும் தசனபாவம் காணிக்கைக்காகவும் ஜெபம் பண்ணோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்நாளிலும் கர்த்தாவே ஹல்லேலூயா, எங்களை ஒன்று கூட்டி உம்முடைய ஆராதனை கலந்து கொள்ள கிருபை பாராட்டினதுக்கே மக ஸ்தோத்திரம் ராஜா. இந்நாளிலும் கர்த்தாவே ஹல்லேலூயா, கர்த்தாவே ஹல்லேலூயா, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுங்கப்பா. அப்பா, அந்நாளிலும் கர்த்தாவே 2 காசுகள் போட்ட அந்த தாயாரை கர்த்தாவை நீ மெச்சி கொண்டிருக்க
இப்பொழுதும் கர்த்தாவே பிரியமாய் கர்த்தாவே உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குற தேவன் அப்பா உற்சாகமாய் கொடுத்த இந்த பிள்ளைகளின் காணிக்கை நீ தசம பாகத்தையும் ஆசீர்வதிக்க முயற்சி கர்த்தாவே ஆசீர்வதியும் அப்பா பலப்படுத்துங்க தகப்பனே இன்னும் அதிகமாய் கர்த்தாவே இந்த ஊழியத்தை தாங்க கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே ஆசீர்வதியும் ஐயா ஹல்லேலூயா. இந்நாளிலும் கர்த்தாவே பிறந்த நாளில் காண்கிற பிள்ளைகளை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். விருத்தியடை செய்கிற தேவன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறேன். நாளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். சபையோடு ஐக்கியம் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த பந்தியிலே பங்கு கொள்வதற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். வேதத்தை பார்க்கும்போது அப்பாத்திரவான்களாய் என் பந்தியை பங்கு கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. அப்படி பங்கு கொண்டவர்கள் அவர்கள் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள், பலவீனப்பட்டு இருக்கிறார்கள், மரித்தும் போய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த பந்தியை நாம் அனுசரிக்க வேண்டும். இந்த பந்திக்கு நீங்கள் ஆயத்தமில்லை என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த நேரத்தில் நாம் தகுதி இல்லாமல் குற்றம் குறைகளோடு கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரே நான் அறியாமலோ சரி எல்லா குற்றம் குறைகளை நீ நோக்கி பார்த்து வேதனை உண்டாக்கின்ற வழிகளை விட்டு எடுத்து போட்டு என்னை மன்னித்து முடி ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தம் செய்யும் என்று சொல்லி வாயை திறந்து எல்லாம் சின்ன ஜெபம் பண்ணுவீங்களா? இயேசுவே நீ நோக்கி பாருமையா, உங்களுடைய பந்திக்கு நான் வந்திருக்கிறேனப்பா, உங்களுடைய பந்தியிலே நான் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும், என்னை நினைக்கூறும்படி நான் வருமளவும் இதை செய்யுங்கள் என்று சொன்னீரே அப்பா. இப்போது நான் உங்களுடைய பந்திக்கு வந்திருக்கிறேன், என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லுங்கள். என்னை தகுதிப்படுத்தும் இயேசுவே, உங்களுடைய ரத்தத்தாலே என்னை கழுவும், என் ஆவிய ஆத்மா சரீரத்தை கழுவும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்குற வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. இயேசுவே உங்களுடைய ரத்தத்தாலே என்னை கழுவும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே உங்களுடைய ரத்தத்தாலே என்னை கழுவும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நம்ம யாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாகணும், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஒரு வினாடி, இயேசுவே நம்ம ரத்தத்தாலே கழுவும், என்னை ரத்தத்தாலே கழுவும், என்னை ரத்தத்தாலே கழுவும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷபரக வௌரியா ஹந்தனா மௌதிரியா கபதனாமா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரும், உம் ஜோதி பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம்
வைத்து நம்முடைய மார்பில் கருத்தை வைத்து நாம் ஜெபத்தோடு பாடுவோமா, உணர்ந்து பாடுவோமா. ராகத்துக்காக மாத்திரமல்ல, உணர்ந்து ஜோதி என்னிலே பிரகாசிக்க செய்து சுத்தம் செய்யும் சொல்லி பாடுமா. சுத்தம் செய்யும் அக்கினி என்னை உள்ளத்தில் வாரும், உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். அந்த ராத்திரியிலே தேவன் தாமே அந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஆசீர்வதித்து, இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை வாங்கி நீங்கள் பானம் பண்ணுங்கள். நான் வரும் மூலமும் என்னை நினைக்கும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அதை ஆசீர்வதித்தார். அன்பின் தெய்வமே, இந்த அப்பத்துக்காக ஸ்தோத்திரம். பிற்கப்பட்டபடி சரீரமாகிய இந்த அப்பத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் பானம் பண்ணுகிறோம். உம்முடைய சரீரமாக எங்களது மாறட்டும். உம்முடைய சரீரத்தின் அபிஷேகம், அசுத்தம், வல்லமை, மகிமை எல்லாம் எங்கள் மேல் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து இதை ஆசீர்வதித்து, இது உங்களுக்காய் சென்றப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். நான் வரும் மனமும் இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி கொடுத்த உமக்கு ஸ்தோத்திரம். இது உங்களுக்காய் பிற்கப்பட்ட சரியாய் உறவாட உன் பாதம் ஓடி வந்தே, நான் உன் பாதம் ஓடி வந்தே, கடந்ததை மறந்தே, கண் முன்னால் என் இயேசுதான், கடந்ததை மறந்தே, ஜெபம் பண்ணலாமா? இயேசுவே கர்த்தாவே, இந்த காலையில் உண்மையாகவே எல்லாரும் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களோட பேசினாரா? உண்மையாகவே அவர் அறிகிற அறிவு தான் லாபம். உண்மையாகவே நம்மளுக்கு நான் பல வசனங்களை
இந்த காலையில கத்த நம்மளுக்கு தெரியாத வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். உண்மையா இந்த இடத்துக்கு கத்தர் பாஸ்ட் மூலியமா வந்திருக்கிறார். உண்மையா கத்தர் ரொம்ப நல்லவர். நம்ம அவர் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்ததான். நம்ம இந்த பூமி நம்மளுக்கு நிரந்தரமானது இல்லை. எந்த நேரம் வேணாலும் அவர் வரலாம். அதுக்காக தான் இந்த காலையில அவர் அறிகிற அறிவினால நம்மளை நிரப்பும்படி பாஸ்டர் மூலியமா கத்தர் நம்ம மத்தியில வெளிப்பட்டுனுக்கிறார். இதை உண்மையா நீங்க நம்புவீங்கன்னா கத்தர் தான் அந்த இடத்துல வந்து பேசுறாருன்னு நீங்க சொல்லுவீங்களாண்ணா? இந்த நாள்ல இருந்து நம்ம இன்னும் அவர் அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். ஜெபிக்கிறதுல, பைபிள் படிக்கிறதுல, பரிசுத்தமா வாயறதுல, உண்மையா ஆத்மா ஆதாயப்படுத்துறதுல, எல்லாத்துலயும் அவர் அறிகிற அறிவினால் நம்ம வாழ கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யணும். பவுல் சொன்னதை போல எனக்கு லாபமானதெல்லாம் கிறிஸ்து இயேசு அறிகிற அறிவினால அது நஷ்டன்னு விட்டுட்டேன்றாரு, குப்பன்னு விட்டுட்டேன்றாரு. கர்த்தர் அந்த கிருபை நம்மளுக்கு தரணும். பவுலுக்கு தந்த கிருபை நம்மளுக்கு தரணும். கிறிஸ்துவ மக்களை துன்பப்படுத்தின அந்த பவுலை கர்த்தர் மாத்தினாரு. நம்மளெல்லாம் கூட கர்த்தர் மாற்றக்கூடாதா? ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் கண்களை மூடியிருக்கும் நிலைமையிலே நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எத்தனை பேரோடு ஆவியான பேசினார் என்று நீங்கள் சொல்லக்கூடும். அப்படிப்பட்ட மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னோடு கூட பேசணும்னு சொல்லுங்க. மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர் வருகைக்கு நான் ஆயத்தமாக என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அவர் சீக்கிரம் வருகிறார். எது லாபம் இந்த பூமியிலே என்று சொன்னால் தேவ குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பை பரலோகத்தில் ஏற்படுத்தி கொள்வது தான் லாபம். அந்த லாபம் உண்டாகணும்னா நாம் இந்த பூமியிலே தேவனை அறிகிற அறிவிலே போதும் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும்னா அவருடைய நீதிகள் எல்லாம் செய்யணும். இதெல்லாம் நீதியாக தோன்றும். ஜெபம் ஒரு நீதி, வேத வாசிப்பு ஒரு நீதி, சபக்கூடுகள் ஒரு நீதி, கீழ்ப்படிதல், பரிசுத்தம் என்றெல்லாம் உபவாசம், இதெல்லாம் நீதி. தேவனை துதிப்பது நீதி, நன்மை செய்வது நீதி. இப்படியெல்லாம் அந்த நீதி என்று அறிந்து முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவரெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தைப்படியே அதுதான் கிறிஸ்துக்குள்ளான ஒரு வாழ்க்கை. மூன்றாவது இயேசுவோடு கூட ஐக்கியம். அந்த ஐக்கியம் எங்கே இருக்கிறது? அவர் சிலுவையிலே இருக்கிற பாடுகளிலே இருக்கிறது. பாடுபடும் போது நம்ம துக்கப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஆண்டவரே இந்த பாடுக்காக ஸ்தோத்திரம், இந்த உபத்திரத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்திரே மக்கு ஸ்தோத்திரம், நீ எடுத்திரே மக்கு ஸ்தோத்திரம் என்று அப்படி நீங்கள் ஐக்கியம் கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் லாபகரமான வாழ்க்கையுடையவர்கள். நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். ஆவியான உங்கள் காலையிலே பேசி இருக்கிறார். எனவே இதை சிந்தித்து மறுபடியும் தியானித்து இதன்படி எங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு இன்னும் அன்பான தேவமே கொளுத்தவரோடு கூட நீங்கள் சமயமாக இருங்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசா உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசா உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டான். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டான். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியான மூலமாக நம்முடைய சமூகத்தை வருகிறோம். இந்த நல்ல ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் ஆவியான நம்முடைய ஆளுகைக்குள் வைத்து ஆழ்ந்த கிருபைகளோடு கூட எங்களை நடத்தி நம்முடைய தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே.
தேவி உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக எங்களுக்கு உதவி செய்த உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை நாங்கள் விதைத்திருக்கிறோம் கர்த்தாவே. அவைகள் மக்களுக்குள்ளே தரித்திருந்து மிகுந்த பலனை ஏற்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு எந்த விதத்திலும் கர்த்தாவே அதை எடுத்து போடாதபடிக்கு நீர் அவைகளை காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்குள்ளாக இன்னும் கட்டப்படட்டும் கர்த்தாவே. மக்களை ஆசீர்வதிப்பீராக. சோர்வுகள் ஓடி போகட்டும், பலவீனங்கள் ஓடி போகட்டும், வியாதிகள் ஓடி போகட்டும், பிரச்சனைகள் ஓடி போகட்டும். எல்லா கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போதே கட்டவிழ்த்து விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஐயா. குறைவெல்லாம் நிறைவாய் மாறட்டும் ஐயா. கர்த்தாவே இன்றைக்கு கர்த்தாவே மக்களை ஆசீர்வதிப்பீராக. வந்தது நல்லது என்று கண்டுகொள்ளும் விதத்திலே சாட்சியை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எவர்கள் வாழ்க்கையிலும் கட்டப்பட வேண்டுமோ இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. உலர்ந்தவைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. உலர்ந்தவைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. உலர்ந்தவைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். மக்களை ஆசீர்வதியோ, பிரயாசங்களை ஆசீர்வதியோ, நூறத்தனையான பலனை கொடுத்து மேன்மைப்படுத்தும் கர்த்தாவே. அருமையான தாசன் பாஸ்டர் ராஜேந்திரனுக்காக ஸ்தோத்திரம். அவர் மனைவிக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கனமான ஊழியத்தை அழைத்து கர்த்தாவே இந்த ஸ்தலத்திலே ஊழியம் செய்யும்படியாக நீ ஏற்படுத்தி நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீ மட்டும் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். வரங்களுக்காக ஸ்தோத்திரம். வல்லமைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே தாசனை ஆசீர்வதிப்பீராக. மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. அதிசயங்களை காணட்டும் கர்த்தாவே. அதிசயங்களை காணட்டும் ஐயா. நீ நிறைவானவர். கூட இருந்து நிறைவாக நடத்தும். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவு காணப்பட மாட்டார் இந்த வேத வார்த்தைபடியே அவர் வாழ்க்கை எந்த குறைவும் இருக்கக்கூடாது அப்பா. வாரி இறைக்கும்படியாக கரத்தை பலப்படுத்துவீராக. எல்லா நிலைமையிலும் கர்த்தாவே உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி. வெட்கப்பட்ட இடத்திலே வெட்கத்துக்கு பதிலாக வெட்கத்தினான பலன் இயேசுவின் நாமத்தினாலே அவருக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இப்படி கர்த்தாவை பார்த்து கர்த்தாவே ராஜா உன்னதமான தேவனுடைய தாசர்களே என்று சொன்னது போல இவரை பார்க்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தாவே உன்னதமான தேவனுடைய தாசன் என்று சொல்லும் விதத்திலே உம்முடைய ஆளுகை பூர்ணமாய் இறங்கட்டும். நிறைவானவர் கூட இருந்து எல்லா நிறைவோடு நடத்தும். நிறைவோடு நடத்தும். அழைத்தல் உண்மையுள்ளவர். நீர் அப்படியே செய்வேன். சுகம ஜீவனோடு காத்துக்கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளின் சமாதானத்தை பெரிதாய் விளங்க செய்யுங்க. கர்த்தாவே தாசன் கர்த்தாவே நாட்டு உபவாசத்தை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபி. நீ மட்டும் உதவி செய்தேன். தொடர்ந்து உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களிலும் கரம் இருக்கட்டும். உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். ஆவின் ஆழ்ந்த கிரைகள் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மந்தை இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம். உபாகம் 1:11 படி 1000 மடங்கு அதிகமாகும்படி இந்த மந்தையை ஆசீர்வதிப்பீராக. 1000 மடங்கு அதிகமாகும்படி இயேசுவின் நாமத்தினாலே இந்த மந்தைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். அவர் சொந்தமான ஒரு இடம் இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே இப்போதே உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் இப்போதே கர்த்தாவே எங்க ஜெபத்தை கேட்கிறவர், எங்க ஜெபத்தை கேட்கிறவர், எங்க ஜெபத்தை கேட்கிறவர், பலனை கொடுக்கிறவர். வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. தாசன் மன விருப்பத்தின்படியே கர்த்தாவே ஒரு இடம் இப்போது உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். நல்ல ஆலயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கே கிரியை செய்ய வேண்டுமோ, எங்கே தயவை உண்டாக்க வேண்டுமோ கர்த்தாவே உம்முடைய காரியம் பெரிதாய் விளங்குவதாக, விளங்குவதாக. எங்க ஜெபத்தை கேட்கிறவர், நீ கேட்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய சாட்சியை உண்டாக்கும். துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
என் முழு உள்ளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி. கத்த செய்த சகலபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பசுத்த ஆவியான ஐக்கியமும் வாழ்ந்த கிரைகளும் நம் அனைவரோடும் சகல பசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.